ஃபிஷ் குழம்பு அதுக்கப்புறமா வவ்வால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் மீன் குழம்பு வைக்க. இதில் வந்து கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா சீரகம், வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறமா சாம்பார் வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் தனியாத்தூள் கொஞ்சோண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சோண்டு சீரகத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இந்த வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கரைச்சி சேர்க்க வேண்டியதான். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் ஒரு 5 சீட் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஊற்றிட்டு மறுபடியும்லாம் நான் வந்து புளி கரைச்சி ஊற்றல. இந்த தண்ணி மட்டும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து குழம்பு வந்து திக்காகணும். குழம்பு நல்லா திக்காகிட்டதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டால் அப்புறம் மறுபடியும் தண்ணியாகிடும் குழம்பு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகிட்டோன்னே நான் ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து மூடி வைக்க வேண்டாம். ஓப்பன்லேயே வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா ஃபிஷ் நல்லா இந்த மாதிரி குக் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இதில் வந்து கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா மிளகும் சேர்த்துட்டோன்னா ஃபிஷ் குழம்பு ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு சீரகத்தூள், தனியாத்தூளும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட், இஞ்சி பூண்டு இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஃபிஷ்ஷோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு wrap பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வச்சுட்டேன். ஃப்ரீஸ் பண்ண தேவையில்ல, சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா போதும். பொரிக்க போது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து தவாவில் போட்டுட்டு 2 சைட் குக் பண்ணணும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அயன் தவா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக 2 பக்கம் குக் பண்ணோன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி.